தமிழ் மக்களுக்கு வணக்கம். தொடரும் வார்த்தை போர். காங்கிரசுக்கும், திமுகவுக்கும் இடையே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தை போர் என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. நேற்று கடலூருக்கு நம்ம ராகுல் காந்தி வந்து அங்கிருந்து அவர் நீலகிரிக்கு சென்று இந்த நிகழ்வெல்லாம் நடந்தாலும் கூட, அங்கே ஸ்பெக்ட்ரம் ராஜா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட, தொட்ட கதை விட்ட கதையாக இவர்களுடைய உறவில் விரிசல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா, சமீப காலத்தில் நடக்கக்கூடிய, அதாவது சமீப காலத்தில் இருக்கின்ற நிகழ்வுகள்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக நாம் விசாரித்தோம் காங்கிரஸ் தரப்பில். என்னப்பா உங்கள் பிரச்சனை? டெல்லியில் ஏற்கனவே அவங்க வந்து இரண்டு இரண்டு விதமான சிந்தனையில் இருக்காங்க, ரெண்டு விதமான யோசனையில் இருக்காங்க. நம்ம வந்து திமுக கூட போகலாமா, இல்லை நம்ம வந்து புதுசாக ஒரு ரூட் எடுக்கலாமா அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சி, அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு டெல்லியிலேருந்து நமக்கு வரக்கூடிய சமிக்ஞைகள். இன்னும் சொல்லணுன்னாக்க, நான் தான் முதல்ல பிரேக் பண்ணேன். கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள், அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்தது பாருங்கள். இந்த கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே காங்கிரஸுடைய கேசி வேணுகோபால், மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கேரளாவைச் சேர்ந்த கேசி வேணுகோபால், அவர் வந்துட்டு ஏற்கனவே விஜயுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டணிக்காக அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டன. அதுக்கு முன்னாடியே விஜயுடன் தொடர்பில் காங்கிரஸ் இருந்ததா என்றால் ஆமாம், இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காங்கிரஸோடு வந்து ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தல், அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நடந்த இடைத்தேர்தல்கள், இதிலெல்லாம் வந்து விஜய் போட்டியிடாமல் தவிர்த்ததற்கு காரணமும் கூட காங்கிரஸ் என்று நம்பப்படுகிறது அப்படின்றத நான் சொன்னேன். இதில் எவ்வளவு தூரம் வந்து கற்பனை, எவ்வளவு தூரம் வந்து உண்மை அப்படின்றதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். நம்ம சொல்லக்கூடியது என்ன, ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். இப்போ ஒரு அரசியலை கவனிக்கிறோம். அந்த அரசியலில் இந்த நிகழ்வுகள் நடக்குதுன்னு கவனிக்கும் பொழுது நமக்கு சிலதெல்லாம் புரிய வரும். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம சிலதை சொல்லுவோம். ஆனால் நாம் விசாரிக்கும் பொழுது காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க திரும்ப திரும்ப? ஏங்க, இவங்க திரும்ப திரும்ப ஆட்சியில் வந்து உட்கார்றதுக்கு நாங்கள் வந்து உதவணுமாங்க? இவங்க வந்து மினிஸ்ட்ரியில் இடமே கொடுக்க மாட்டாங்களாம். நேற்று கூட பெரியசாமி அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு யார்? நம்ம செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அதை ஸ்டாலின் சொல்லட்டும், பெரியசாமி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய பேச்சுவார்த்தை ஸ்டாலினுடன் தான், அவர் தானே தலைவர், அவர் பேசட்டும், தலை இருக்கும் பொழுது வால் ஆடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறார். யார்? நம்ம செல்வ பெருந்தகை சொல்கிறார். செல்வ பெருந்தொகை அவரே இப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அந்த முடிவை நோக்கி காங்கிரஸ் பயணித்து கொண்டிருக்கிறது. இவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நமக்கு வரக்கூடிய தகவல், 28 தொகுதிகள் வரைக்கும் திமுக தர ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அந்த நம்பரை உயர்த்தி 30 அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் சொல்வது என்னென்னா, எங்களுக்கு 35 இடம் கொடுங்க. நாங்கள் இப்போ 17 இடங்கள் வைத்திருந்தாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆட்சியில் இடம் கொடுங்க. நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு வகிக்கிறோம். அதே மாதிரி பீகாரில் தேஜஸ்வி யாதவோடு நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னாக்கா அங்கேயும் ஆட்சியில் பங்கு வைத்திருக்க போகிறோம். மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்து மகா விகாஸ் அகதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட்டணி வச்சுருக்கோம், அங்கேயும் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு இருக்குது. அப்போ எங்கெல்லாம் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறத நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? மத்தியில் ஒரு கால் காங்கிரஸ் வந்திருந்தால் நீங்கள் பங்கு வாங்கியிருப்பீங்கல்ல. நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தருவோம், அதே மாதிரி நீங்களும் தாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? அதுப்போ நீங்கள் தந்து தானே ஆகணும். நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, அவர்கள் சொல்லக்கூடியது, நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, நாங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவை, மைனாரிட்டி ஆட்சிக்கு ஆதரவை நல்கியது. அதற்கு பிரதிபலனாக நாங்கள் வாங்கிக்கிட்டோம் 63 தொகுதிகள். அதாவது மேல் மாடத்தில் ரெய்டை விட்டு கீழ் மாடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கழுத்து மேலே கத்தி வச்சு நாங்கள் 63 இடங்களை வாங்கியிருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த சமயத்திலெல்லாம் உங்களோட சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறோமோ, அதாவது காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டி போடும் பொழுதெல்லாம் காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட், அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்கிறது. அப்போது இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால், காங்கிரஸுடைய
அந்த பெர்ஃபார்மன்ஸ், எங்களுடைய வாக்கு வங்கி என்பது அது நிரந்தரமாக ஒரு கணிசமான வாக்கு வங்கியாக இருக்கிறது. இது அவர்களுடைய எண்ண ஓட்டம். இதுதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல. அது அவர்களுடைய எண்ண ஓட்டம். அப்படி நினைப்பதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்கள் எதற்கு உங்களுக்கு அதுக்கு வீணடிக்கணும்? எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உனக்கு ஆதரவு குடுத்தாலும், உனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. மாறாக நாங்கள் விஜயுடன் பயணிக்கிறோம்னு வைங்க. எங்களுக்கு 70 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வாங்க முடியும் கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்தி. அப்படி வாங்குறோம் அப்படின்னா, அதுல குறைந்தபட்சம் நாங்க விஜயோட சேர்ந்து இப்ப கன்னியாகுமரி பெல்ட்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும், அதேபோல சென்னை பெல்ட் இங்க எல்லாமே நாங்க வந்து கணிசமான தொகுதிகள ஜெயிக்க முடியும். இன்னைக்கு 17 தொகுதி ஜெயிச்சிருக்கோம்னா, விஜயோட சேர்ந்து நாங்க 12 தொகுதி ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தானே! அது நாங்க எங்களுடைய கட்சியுடைய செல்வாக்கை உயர்த்தின மாரி ஆயிடுதுல்ல. நான் ஏன் உன்னோட வரணும்? அது மட்டும் இல்ல. அவங்களுடைய பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் கிடையாது. விஜயோட செல்வதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கேரளால ஏற்கனவே அவங்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல்ல, அவங்களுக்கு ஸ்வீப் பண்றதுக்கு 1% விஜயோடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் கூட, அது வரவேற்கத்தக்கது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து முக்கியமா புதுச்சேரி. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஏன்னா புதுச்சேரியில காலம் காலமாக தேசிய கட்சிகள் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள். அப்படி வெற்றி பெற்று வரக்கூடிய தேசிய கட்சிகள், அவர்கள் மீது சவாரி செய்யக்கூடிய கட்சிகளாகத்தான் திராவிட கட்சிகள் இருந்திருக்கின்றன புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும். தமிழ்நாட்டில என்ன நடந்தாலும், புதுச்சேரி அதுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அங்கேயே என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? எங்ககிட்டேருந்து நீங்க ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் புடுங்கி வாங்கிக்கிட்டு, ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் அங்க தனியா நிக்கிறாங்கன்ற சூழல்ல, எங்ககிட்டேருந்து நீங்க ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் புடுங்கிக்கிட்டீங்க. அப்படி புடுங்கிக் கொண்டதுனால என்ன ஆச்சு? நீங்க 6 தொகுதிகளில் ஜெயிப்பதும், நாங்க 2 தொகுதியில ஜெயிக்கிறோம். இத வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் பெரிய கட்சி, நீங்கள் சிறிய கட்சி, எங்கள மட்டம் தட்டுறீங்க. நாங்க ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கோம். அதாவது காங்கிரஸ் ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கு. 30 தொகுதிகள் இருக்கு. திமுக இப்பொழுது என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் 18 தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். 12 தொகுதிகளை உங்களுக்கு தருகிறோம். 18 தொகுதியிலேருந்து ஒரு தொகுதியை நாங்க விசிக குடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். இதை ஏற்றுக்கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. எதுக்காக உனக்கு 18 தொகுதி தரணும்? பேஸ் எனக்கு இருக்கு. நான் ஏன் உனக்கு தரணும்? ஏன்னா, புதுச்சேரியில அவங்க ஒரு இன்டர்னல் சர்வே நடத்துறாங்க காங்கிரஸ். அந்த சர்வேல வரக்கூடிய தகவல் என்ன சொல்கிறது என்றால், தொகுதிக்கு 2000 வாக்குகள் இருக்கிறது திமுகவுக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே 2000 வாக்குகள நாங்க விஜயை வச்சே வாங்கிடுவோமே, நீ எதுக்கு? அப்போ 2 முதலமைச்சர் பதவிகளை எங்களால் விஜயை வைத்துக்கொண்டு சுலபமாக வெற்றி பெற முடியும். ஒண்ணு புதுச்சேரி, இன்னொன்னு கேரளா. இதுதான் எங்களுக்கு பிரதானம். தமிழ்நாட்டுல நாங்க ஒரு 12 சீட்டு ஜெயிச்சுட்டு போறோம் விஜயோட. இல்ல ஒரு 15 சீட்டு ஜெயிச்சுட்டு போறோம். என்ன ஆகப்போகுது? இதனால மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றது பாதிக்கப்படுமா என்றால், பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால், மேற்கு வங்கத்தில பார்த்தீங்கன்னாக்க, திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸை சேர்த்துக்குமா, சேர்த்துக்காதான்னு நமக்கு தெரியாது. சேர்த்துக்கவில்லை என்றாலும் கூட, இந்தி கூட்டணியில் அவர்கள் தொடர்கிறார்கள். இப்போ அகிலேஷ் யாதவ் கூட சேர்த்துப்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் இந்தி கூட்டணியில் அவர்கள் தொடருவார்கள். ஏன் மகாராஷ்டிரால இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. மவிகாஸ் அகதியிலிருந்து பிரிந்து தாக்கரே சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாக இணைகிறார்கள். யார்? ராஜ் தாக்கரேவும், உத்தவ் தாக்கரேவும் ஒன்றாக இணைகிறார். இங்கே பவார் அவங்க குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேரும் ஒண்ணா சந்திக்கிறாங்க தேர்தல. அவங்க அந்த ஆளும் கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து அவர்கள் இதுக்குள்ள சேர்ந்துக்கிறாங்க. எது? உள்ளாட்சி தேர்தலுக்காக வேண்டி. அப்படி இருக்கும் பொழுது, இந்தி கூட்டணியினம் உடைந்துருச்சா? அப்ப இங்க மட்டும் இந்தி கூட்டணி திமுகவுடன் பயணித்தால் தான், சட்டமன்ற தேர்தலில் பயணித்தால் தான் நாங்கள் வந்து இந்தி கூட்டணியில் இருப்போம்னு அவசியம் கிடையாது. மதச்சார்பற்ற கொள்கையில் நீ ஸ்திரமாக இருக்கப் போகிறாய் என்றால், காங்கிரஸ் உன்னுடன் சட்டமன்ற தேர்தலில் பயணித்தாலும், பயணிக்கவில்லை என்றாலும் நீ மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்க போற. அப்போ நான் உன்னுடன் பயணித்தால் தான் நீ இருப்பேன்னா, அப்போ உன் நோக்கம் என்ன? ஆட்சியில் இருப்பது மட்டும்தான் உன் நோக்கமா? மதச்சார்பற்ற கொள்கை உன் நோக்கம் இல்லையா? அப்படின்ற கேள்வி வந்துரும்ல. ஸோ இப்படியெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டி கழித்து பார்த்தால், காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு என்று கொடுக்கவில்லை என்றால், திமுகவுடன் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முடிவிற்கு வந்துவிட்டதாகத்தான் தெரிகிறது. இன்னொன்று, அவங்களுக்கு விஜய்க்கு கொடுத்திருக்கின்ற, விஜய் அவங்களுக்கு செய்த உதவிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட்டு இருந்தாருனாக்க மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி அவங்க
தருமபுரியில் சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருக்கலாம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் திமுகவுக்கு. திமுகவுக்கு ஏற்படுத்தியதனால் அது காங்கிரஸுக்கு பாதிப்பாக முடிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு 10 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது திமுக கூட்டணியில் இருந்ததனால் மட்டுமல்ல, விஜய் அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததுதான் முக்கிய காரணம் என்று காங்கிரஸ் நம்புகிறது. அப்போ அதுக்கு கைமாறாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி விஜயோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். ஏன்னா விஜய்க்கு இன்றைக்கு 2 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கின்ற சூழலில் விஜய்க்கு ஒன்று காங்கிரஸோட கூட்டணி போகணும், இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் எங்களுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை விட அதிமுகவுடன் தான் என்று சொல்லி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு கால் விஜய் அப்படி போயிட்டாருனாக்க 2029 கோவிந்தா தானே. அப்போ காங்கிரஸ் இவ்வளவு நாட்கள் இத்தனை ஆண்டுகள் விஜயுடன் ஒரு நட்புறவை வளர்த்து விஜய்க்கு உறுதுணையாக இருந்து இந்த உறவை வைத்து தங்களுக்கு அரசியல் ஆதாயம் ஏதாவது ஒரு இடத்துல அடையலாம் அப்படின்ற எண்ணம் 2024 தேர்தலோட முடிந்து போய்விடுகிறதா? அதுக்கு மேலே கிடையாதா? அப்போ விஜயை தூக்கி தங்கத்தட்டில் வச்சு எதிர்முகாமுக்கு கொடுக்க போகிறதா காங்கிரஸ்? அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்குது. அப்போ இந்த இக்கட்டான சூழல் தான் காங்கிரஸ் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க. அது என்னென்னா, நீ ஒன்று ஆட்சியில் பங்கு கொடு, இல்லையா நாங்கள் விஜயோட போகிறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. திமுகவும் மிக தெளிவாக உனக்கெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக நாங்கள் தேமுதிகவையும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவையும் இப்படியெல்லாம் கட்சிகளில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கூடுதல் இடத்த கொடுத்து நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம், இல்லை எங்கள் கட்சியிலேயே கூடுதலாக இடத்த கொடுத்து நின்று ஜெயிக்க போகிறோம், 170 180 இடத்துல நின்றுட்டு போகிறோம், உனக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு திமுகவும் வர ஆரம்பித்து விட்டது. என்னன்னு பார்த்துருவோம், போட்டு தான் பார்த்துருவோம், உனக்கு என்ன வருதுன்றதையும் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், ஏற்கனவே மைனாரிட்டி வாக்குகளை விஜய் கணிசமாக பிரிக்க ஆரம்பித்து விட்டார். அப்படி அவர் பிரிக்கின்ற பட்சத்தில் காங்கிரஸுடைய தேவை, காங்கிரஸ் எதுக்கு இங்கே காங்கிரஸ் ஏன் கட்டிட்டு நாங்கள் சுமக்கணும்? காங்கிரஸை கட்டிட்டு சுமப்பதற்கு ஒரே காரணம் தான், மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு வரும், அதை பிரித்து எடுத்து சென்று விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இவங்களை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திருச்சி வெளிச்சாமி வண்டையாக கேட்குறாங்க. உண்மையிலேயே மானம் வெக்கம் சூடு சொரண ரோஷம் இருந்தால் தூக்கில் தொங்கணும் அப்படி கேட்குறாரு. மானங்கட்ட கேள்வி கேட்குறாரு. ஏண்டா புறம்போக்குலாம் நான் தலைவராக ஏற்றுக்கணுமாடா அப்படின்றாரு. யாரை சொல்கிறாரு? கருணாநிதியை சொல்கிறார். அந்தளவுக்கு உண்மையை சொல்கிறாரு அப்படின்றதுக்கு நானும் வாழ்த்துறேன் திருச்சி வெளிச்சாமியை. ஆனால் என்னென்னா, அதையெல்லாம் சொன்னாலும் கூட தேள் தொட்ட திருடம் மாதிரி அப்படியே வாயை மூட்டுக்கு வந்திருக்கானுங்க திமுக காரணங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படியா ஆட்சிக்கு வரணும், ஏன் காங்கிரஸ் பிச்சின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயமும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் போனால் போட்டோமே, என்னன்னு தான் பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்குது. அப்போ இதுக்கு கிட்டத்தட்ட உடையிற நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் மீடியா இதை பற்றி பேசவே பேசாது. மாறாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதிமுகவில் குழப்பமா, பாஜகவில் குழப்பமா, விஜயை பாஜக மிரட்டுகிறதா இப்படின்ட்டுலாம் இங்கே திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் மிரட்டுறாங்க, மிரட்டல, அதை விஜய் பார்த்துப்பார். உன் கதை என்ன அதை சொல்லு அப்படின்னு மீடியா கேட்கணும். கேட்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும், ஏன்னா காங்கிரஸ்காரன் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், அவங்க யாருக்கும் பிடிக்கலைங்க. முக்கால்வாசி காங்கிரஸ்காரர்களுக்கு திமுகவுடன் பயணிப்பது பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கலைன்னா, உன்னால் எங்களுக்கு என்ன பயன்? உன்னுடைய அவல ஆட்சியோட கெட்ட பெயரை சேர்த்து நாங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் மக்கள்கிட்ட போகும்பொழுது என்ன இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு நீ தானே துணை நின்று எங்கே சிறப்பாக நடிக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் விஜயோட போயிட்டு போகிறேன், நான் 70 இடங்களில் நிற்கிறேன், அப்போ காங்கிரஸுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சின்னு வந்துடுது இல்லை, நான் நின்றுட்டு போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த நிலைக்கு தள்ளியதற்கு காரணம் இந்த ஒரு அவல ஆட்சி ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, தலைவர்களை எல்லாம் நம்ம அழைத்து போட்டு கொண்டால் போரும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம், பணையார எண்ண ஓட்டம் இருக்குது பாருங்கள், திமுகவுடைய எண்ண ஓட்டம், அது இப்போ பிரதிபலிக்கிறது. மொத்தத்தில் இந்த கூட்டணி வழங்காமல் போனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர் நானாகத்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் திமுகவிலிருந்து பிரிந்து விஜய் சென்று அடைந்தால் கைதட்டி வரவேற்பதோடு, மகிழ்ச்சியாக வரவேற்பதோடு, பட்டாசு வெடித்து கொண்டாடுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.